ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. நத்திங் பை சான்ஸ், பை சாய்ஸ். அதான் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் வந்து நவுத்துவார். வந்து வாழ்க்கை என்பது சதுரக்காய் அப்படின்னாக்க, அந்த சதுரக்காய்களை ஒட்டி பிடிச்சிக்கிற அந்த மேக்னெட் வந்து கடவுள். அவர் பிடிக்கலன்னா காய் நிற்காது, அப்படி தடுமாறும். சின்ன ஒரு ஷேக்னா கடகடன்னு விழுந்துடும், விளையாட்டே இருக்காது அங்கே. அந்த மேக்னெட்டிக் புல்லே அவர் தான். இந்த ஒரு எகிப்திய அடிமை, அமலேக்கியனுடைய வேலைக்காரன், கைவிடப்பட்டவன், மறக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், அவன் சொல்கிறான், ஆண்டவர் மீது ஆணையிட்டு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அப்போ தாவீது என்ன சொல்லுவார்? ஆண்டவர் பேரில் சொல்கிறேன், நீ வந்து வழிகாட்டு, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். அப்போ யார் அங்கே செயல்படுவது? யாருடைய வல்லமை உதவி செய்யப்படுகிறது? யாருடைய திட்டம் நிறைவேறுகிறது? இல்லைங்களா? அது ஒரு அழகான காட்சி. அது ரொம்ப இவ்வளோ பெரிய ஒரு 600 பேர் 400 பேர் தீக்கிரையாக்கப்பட்டது, கொள்ளடிக்கப்பட்டது, ஆண் பெண்டீர் தாவீதுடைய மனைவி. இந்த கதையில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் அங்கே வருது. ஏன் வருதுன்னு யோசிச்சு பார்த்தோம்னாக்க, அந்த கேரக்டருக்குள்ள ஒரு அழகான ஒரு செய்தி அடங்கி இருக்குது. அடுத்தது போவோமே. அவ்வாறே அவன் தாவீதை அழைத்து சென்ற பொழுது, இதோ தாங்கள் பெலிஸ்திய நாட்டின் இன்றும் யூதா நாட்டின் இன்றும் கொண்டு வந்த மாபெரும் கொள்ளை பொருள்களை முன்னிட்டு அவர்கள் வெளியில் கும்பல் கும்பலாய் உண்டு குடித்து நடனமாடி கொண்டிருந்தனர். இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காட்சியை நான் பார்க்குறேன். அதான் வந்து செலிப்ரேட்டிங் லைஃப் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன வெற்றிகள், சின்ன சின்ன சாதனைகள் எல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று இல்லைங்களா? ஆனால் அது வந்து நேரியதாக இருக்கணும், நலமானதாக இருக்கட்டும். அதே சமயத்தில் உங்களுடைய கொண்டாட்டங்கள் எந்த விதத்திலும் யாருக்கும் எந்த பாதிப்பு உருவாக்காததாக இருக்கணும் இல்லைங்களா? இதில் வந்து இவங்க வந்து இது பற்றி இவங்க கொண்டாடுறாங்க. என்ன கொண்ட விக்ட்ரி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. வெற்றி கொண்டாட்டம் நடக்குது. எப்படி? நடு வீதியில் கூட்டமாக சேடி குடித்து ஆடி நடனமாடி, அதாவது குடித்து மகிழ்ந்திருந்தார். அந்த வார்த்தை சொல்லுது அழகாது. கூடுது நடனமாடி கொண்டிருந்தார்கள், உண்டு குடித்து நடனமாடி கொண்டிருந்தாங்க. அது வந்து இன்னொன்று வந்து ஏன் அவ்வளோ உண்டு குடித்து நடனமாடினாங்க அப்படின்னாக்க, யாருமே இல்லாத ஊர்களை பூந்து கொள்ளையடித்து அத்தனையும் அள்ளிக்கிட்டு வந்து, ஆடு மாடு ஒட்டகம் கழுத வெள்ளாடு செம்மறியாடு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வந்து வச்சுட்டு, அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் விலை பேசுறதுக்கும் ரெடியாக்குறாங்க. அப்போ இப்போக்கும் வருமானம், நாளைக்கும் வருமானம், நாளானைக்கும் வருமானம். ஒரு எவ்வளோ இது. அதே மாதிரி பாருங்கள், இதில் வந்து கிரேத்தருடைய பகுதி, பெலிஸ்தருடைய பகுதி, அது காலேபினுடைய பகுதி, இஸ்ராயல் எல்லாத்தையும் அடித்து நோத்திவிடாங்க. இப்போ ஒட்டுமொத்த இது இருக்குது. உண்டு குடித்து இளைப்பார். அதான் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வந்து நம்முடைய கொண்டாட்டங்கள் வந்து அர்த்தமுள்ள கொண்டாட்டங்களாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். தப்பு கிடையாது. நமக்கு வந்து நிறைய சமயத்தில் வந்து மிகுதியான வருமானம் அல்லது வந்து மிகுதியான பதவி உயர்வு, சில சமயத்தில் வந்து நிறைய சாதனையின் மனிதர்களாக நீங்கள் மாறும்போது, நீங்கள் வந்து ரொம்ப போகும்போது அந்த மட்டும் மீறிய மகிழ்ச்சியும், மட்டும் மீறிய கொண்டாட்டமும், மட்டும் மீறிய ஆர்ப்பரிப்பும், மட்டும் மீறிய மமதையும் வந்துச்சு அப்படின்னாக்க அழிவு வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து அழிவுக்கான ஒரு ஆரம்பங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இது பல இடங்களில் வீடியத்தில் நம்ம பார்ப்போம். இந்த மட்டுமீறி விருந்து கொண்டாட்டங்கள் எல்லாமே வந்து அழிவுக்கு தான் போகுது. அப்படியே அழகில் மயங்கி அப்படியே போதை கிருகிருன்னு ஏற, இந்த பொண்ணை அனுபவிக்கலன்னா நான் ஆம்பளையே கிடையாதுன்னு சொல்லி யூதத்தை வர வச்சு எல்லாருக்கும் மது ஊற்றி கொடுத்து அந்த பொண்ணு கையில் குடிக்கணும்னு குடிக்க ஆரம்பித்தான். மட்டும் மீறிய போதை, மட்டும் மீறிய இச்சைக்குரிய பார்வை, மட்டும் மீறிய சிற்றின பழக்க வழக்கம். அந்த பொண்ணு அவன் கத்தி எடுத்து அவன் தலையை வெட்டி ஒரு பெண் சிங்கமாக புறப்பட்டு போச்சு இல்லைங்களா? அதே எஸ்தருடைய கதை அதே தான் இல்லைங்களா? ரொம்ப அது முக்கியம். அந்த மட்டும் மீறிய கொண்டாட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய கொண்டாட்டங்கள் அர்த்தமுள்ளதாக, நம்முடைய கொண்டாட்டங்கள் ஆன்மீகம் மிகுந்ததாக,
நம்முடைய கொண்டாட்டங்கள் அனைவருக்கும் உகந்ததாக, நம்முடைய கொண்டாட்டங்கள் இறைவன் மனிதன் உலகத்தை ஒரு கோட்டு பார்வையில் கொண்டு வருகிற கொண்டாட்டங்களாக அமைந்தது என்றால் அந்த கொண்டாட்டங்கள் ஆண்டவருக்கு பிரியமான கொண்டாட்டங்கள். அதுதான் உன் வெற்றியில் நான் மகிழ்கிறேன் என்று சொல்கிற உன்னதமான நிகழ்வு. மாறாக சில சமயத்தில் வீண் வம்புக்காக அல்லது வீண் கௌரவத்திற்காக ஒரு பங்கு திருவிழாவிலோ அல்லது சின்ன சின்ன கொண்டாட்டங்களிலோ ஆயிரக்கணக்கில் பட்டாசுகளை வெடித்து இயற்கை சூழலை மாசுபடுத்தி எளிய மிருகங்களுடைய பாதுகாப்பை கெடுத்து காசை கரியாக்கி எந்த விதத்தில் நம்ம நியாயப்படுத்துகிறோம்? அருட்தந்தை பால் புத்தனங்காடி என்கின்ற இந்திய அளவில் புகழ்பெற்ற திருவழிபாட்டாளர் ரொம்ப அழகாக சொல்லுவார். உங்கள் திருவிழாக்களை அருவருக்கிறேன், உங்கள் கொண்டாட்டங்களுக்கு பிடித்தமானதாக இல்லை, நீங்கள் என்னை நோக்கி கூவி அழைக்கும்போது நான் முகத்தை திருப்பிக் கொள்வேன். ஏன்? நம்முடைய கொண்டாட்டங்களில் அர்த்தமும் ஆன்மீகமும் ஆழம் இல்லை. இங்கே ஒரு வெற்றி கொண்டாட்டம் தன்னை மறந்து, அறிவை மறந்து, புலன்களை மறந்து, ஆடி பாடி கொண்டாடி கொக்கரித்து தன்னுடைய மமதையும் தன்னுடைய அகங்காரத்தை வெளிப்படுத்திட்டு இருக்குது. அழிவு ஆரம்பமாயிடுச்சு. அப்படியே கரெக்டாக உள்ளே வருது பாருங்கள். அழகாக சொல்கிறாரு, அன்று மாலை தொடங்கி மறுநாள் வரை அவர்களோடு போரிட்டார். இல்லைங்களா? சாமி. அன்று மாலை தொடங்கி 17ஆம் வசனம், தாவீது அன்று மாலை தொடங்கி மறுநாள் வரை போரிட்டார். ஒட்டகங்கள் மீது வாசிங்களேன். ஒட்டகள் மீது ஏறி ஓடிய 400 வீரர்களை தவிர அவர்களுள் ஒருவனும் தப்பவில்லை. அமலேக்கியர் கொண்டு சென்ற எல்லாவற்றையும் தாவீது மீட்டதுடன் தம் மனைவியர் 2 விடுவித்தார். அவர்கள் சிறைப்படுத்தியவருள் சிறுவரோ முதியவரோ புதல்வரோ புதல்வியரோ எவரும் விடுபடாமல் அவர் மீட்டார். கொள்ளை பொருள்களில் அனைத்தையும் தாவீது மீட்டு கொண்டு வந்தார். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் தாவீது கைப்பற்றினார். அந்த கால்நடைகளை தாவீதுக்கு முன் ஓட்டி வந்த மக்கள் இது தாவீதின் கொள்ளை பொருள் என்றனர். ரொம்ப அழகான காட்சி. எதுக்காக ஏழைக்கு மனமிறங்கி கடன் கொடுக்கிறவன் கடவுளுக்கு வட்டி கொடுக்குறான், கடவுள் வட்டி மூலமாக சேர்த்து கொடுப்பார். ஒரு சின்ன தர்மம் பண்ணார், ஆண்டவருடைய உதவியை கூவி அழைத்தார், ஆண்டு மீது நம்பிக்கை வைத்து 600 பேர் புறப்பட்டு போனார். அதில் 200 பேர் சொங்கிகளாக உட்காந்துட்டாங்க. பரவாயில்லான்ட்டு அவர் தொடர்ந்து போகிறார். என்ன கிடைக்குது? எடுத்துகிட்டு போன ஒன்றும் இல்லாமல் ஒரு துளி கூட மிஞ்சாமல் அத்தனை அள்ளிட்டு வர்றார். இல்லைங்களா? திரும்பி அவர்கள் என்ன சொல்கிறாங்க? இவங்க சொன்னாங்க, அவங்க எப்படி எதுக்காக கொண்டாடினாங்க? கிரேத்தியருடைய பகுதி, காலேபினுடைய பகுதி, இஸ்ராயலுடைய பகுதி, சிக்லாக்கினுடைய பகுதி, அத்தனையும் எங்களுடைய இவ்வளோ பெரிய பொருள் வாழ்க்கையில் கண்டதே இல்லை, உண்டு குடிச்சு கொண்டாடுங்கடான்றாரு. அத்தனையும் அள்ளிட்டு போயிட்டார். இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அநீத முறைகளிலும் அல்லது வரையறுக்கப்படாத நெறிகளிலும் பெற்றுக்கொள்கிற செல்வம் அப்படியே வந்த மாதிரியே போகும். அதுதான் அதை இன்னொன்று சொல்கிறாங்க, இதெல்லாம் தாவீதினுடைய கொள்ளைப்பொருள். ஆக்சுவலாக அவர் மீட்டுக்கிட்டு தான் வராரு. அந்த கொள்ளைப்பொருள்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ பூட்டி ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மக்கள் அட்ரிபியூட் பண்ணாங்க. இதில் 2-3 காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் வருது, இயல்பான காரியங்கள் வருது. ஒன்று இந்த மக்கள் கூட்டம் தாவீதை கல்லெறிஞ்சு கொள்ள பார்த்த கூட்டம். இல்லைங்களா? என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிட்டானுங்க, ஆடு மாடை ஓட்டிட்டு போயிட்டானுங்க, இவனோட சேர்ந்து நாம கெட்டோம், இவன் கெட்டது மாதிரி நானும் கெட்டோன்ற மாதிரி கல்லெறிய பார்த்தாங்க. அந்த கூட்டம் சொன்னாங்க, யா இதெல்லாம் உங்கள் கொள்ளை பொருளுங்க ஐயா அப்படின்றாங்க. எவ்வளோ அழகான ஒரு இது பாருங்கள். அதாவது அவில்ல தரசம்மன் அழகாக அவர் சொல்லுவாங்க, இதுவும் கடந்து போகும். திஸ் திங் வில் பாஸ் அவே. மக்களுடைய பகட்டான பாராட்டுரை, மக்களுடைய கடிந்துரைக்கும் பழிப்புரை கடந்து போகும். நீயாவே இரு எப்பவும். அதான் ரொம்ப முக்கியமான குணம். அதே மாதிரி உள்ள துன்பம் வந்தால் கூட ஒரு டெம்பரரி தான், இந்த கடந்து போகும். மகிழ்ச்சியாக இருந்தால் கூட கடந்து போகும். இதுவும் கடந்து போகும். அந்த மனநில் தாவீதுக்குள்ளே இருந்துச்சு. அவங்க இது பண்ணக்குள்ளே மனம் தளர்ந்து போனார். இப்போ ஒருடைய ஓகணும் ஆடலை. ஓகேவா, அடுத்தவருடைய மனநிலை ஆசைப்பட்டு அடுத்த காட்சியில் படம் பிடித்து காப்பார். இதுவும் கடந்து போகும். ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இருக்குது. இரண்டாவது கருத்து மக்கள் கூட்டத்தை பற்றி சொன்னேன். இரண்டாவது சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு நம்ம நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆளுங்களாம் கைக்கில் போட்டு வைக்கணும்னு ஆசைப்படுவோம். இந்த சின்ன ஆளுங்கள படா அப்படிமா. யாக்கோபு ரொம்ப அழகாக சொல்வார், பட்டாடை உடுத்தி பகட்டான தங்க நகை அணிந்து கைகளில் மோதிரமும் இருந்தால், ஐயா வாருங்கள், இங்கே அமருங்கள், என்ன வேண்டும் தங்களுக்கு என்று கேட்பீர்கள். இதே கந்தலான உடையோடும் காலணியாத கால்களோடும் பொழுது படிந்த பாதங்களோடு வந்தால், ஏன் இங்கே வந்தாய், அங்கே உட்கார். எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி
திருத்தூருடைய சமூகத்தில் நடந்த அவ்வளமான ஒரு பேத நடைமுறை இன்றைக்கே தாங்க இருக்குது. நம்ம எப்போ நம்மள அருளின் மனிதர்களாக மாற்றமோ அப்போ தான் நம்ம பலசாலிகள். இல்லாட்டினா நம்ம ஒரு சிம்சோன் தான், 2 தூணுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு அடவரே வலிமை தாங்கன்னு கேட்டுட்டு கிடப்போம். மாறாக நாம் அனைவரும் அந்த ஆய் நகரத்தை இஸ்ராயல் மக்கள் தாக்கும்போது அந்த தலைவனுடைய கரங்கள் உயரும்போது வெற்றி பெற்றார்கள், அந்த கரனுடைய கரங்கள் தாழும்போது அந்த மக்கள் தோல்வி நோக்கி பயணித்தார்கள் போல நம்முடைய கரம் உயர உயர மக்கள் வாழ்வின் தரம் உயரணும். மண்டிட்டு ஜெபிக்கும் போது பலர் எழுந்து நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அழைத்தல் வாழ்வு இருந்தால் அது பயனுள்ள வாழ்வு. ஒவ்வொருவரையும் மதிக்கணும். ஆள் பார்த்து, தாராதரம் பார்த்து, தகுதி பார்த்து மதிக்கும் மனப்பாங்கு ஒழிய வேண்டும். மனிதனை மனிதனாய் நேசிக்கக்கூடிய நல்ல மனப்பாங்கு வர வேண்டும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது பீட்டர் என்கிற ஒரு நல்ல மனிதரை பற்றி ஒரு செய்தி உண்டு. அவர் கல்லூரியில் விரிவுரையாளராக இருந்தார். ஆனால் பார்ப்பதற்கு அவ்வளோ வசீகரமான தோற்றமோ ஒரு அலங்கார ஆடிருப்பார். மூட்டை தூக்குவார், வண்டி இழுப்பார், கல்லூரியில் போதிப்பார். ஒருவர் நோய்வாய்ப்பட்டார், மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். கேட்பாரின்றி 5-6 மணி நேரம் அவலமாய் கிடந்தார். யாரோ ஒரு சொன்னார்கள், இவர்கள் அந்த காலத்து எம்ஏ கல்லூரியின் விரிவையாளர் சொன்ன உடனே டபடபான ஸ்ட்ரெச்சர் வருது, படபடன்னு ஆளுங்க வராங்க, அள்ளிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் அழகாக சொன்னார், நான் எம்ஏ என்பதனால் என்னை மதிக்காதீர்கள், எம்ஏஎன் என்பதனால் என்னை மதியுங்கள்னு சொன்னார். அதுதான் இந்த வாழ்க்கையில் முக்கியமானது. மனிதனுக்காக மனிதனை நேசிக்கக்கூடிய மனப்பாக்கும் போயிடுச்சுங்க. மனிதனை மணியாக, தங்கமாக, அல்லது பல சொத்துக்களுடைய அளவாக, பல அப்பார்ட்மெண்ட்டுடைய ஓனராக பார்க்க தான் ஆசைப்படுறாங்க. மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய மனப்பக்கம் வர வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தாவீது பாருங்கள், ஒரு சின்ன ஒரு அடிமை, ஒரு எகிப்திய அடிமை, அமலக்கனுடைய அடியால், அவனுக்கு சின்ன உதவி பண்ணார், அவன் வெற்றியின் பார்த்து கடத்திட்டு போனார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரையும் மதிக்க ஒரு நல்ல மனசு. அவருடைய வாழ்க்கையில், தாவீதுடைய வாழ்க்கையில் அவருடைய ஆளுமை பற்றி பிற்பட சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு இடம் இருந்துச்சுங்க. அவருடைய தாவீதுடைய இதயத்துக்குள்ள, ஆண்டுடைய இதயத்துக்குள்ள அவருக்கு பெரிய இடம், அவருடைய இதயத்துக்குள்ள எல்லாருக்கும் இடம். மிக்கேலாக இருக்கட்டும், அல்லது யோனத்தானாக இருக்கட்டும், அல்லது சம்பூலாக இருக்கட்டும், அல்லது சாமுவேலாக இருக்கட்டும், அல்லது அபிமெலேக்காக இருக்கட்டும், அல்லது அகிமெலேக்கனுடைய மகன் அபியாத்தராக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு இடம் இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் நோட்லேயே போயிட்டு இருக்கிறார். யாரை சபிக்கணும், யாரை தாக்கணுமோ அவங்கள மட்டும்தான் தாக்கினார். அந்த ஒரு ஒரு இனிமையான ஒரு மனம் நமக்குள்ளாக வர வேண்டும். அதான் தாவீது கொடுக்குற இன்னும் ஒரு அழகான செய்தியாக நாங்கள் பார்க்குறேன். அதுமாதிரி நம்ம கொண்டாட்டங்களை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம எடுத்து போங்களேன். இப்போ 21 பகுதியை நம்ம கடந்து வருவோம். பின்பு களைப்பு மிகுதியினால் தாவீதை பின்தொடராமல் பேசோர் ஓடை அருகே தங்கிவிட்ட 200 பேரிடம் தாவீது வந்தார். அப்போது அவர்கள் தாவீதையும் அவரோடு இருந்த மக்களையும் சந்திக்க எதிர்கொண்டு சென்றனர். தாவீது அம்மக்களை நெருங்கிய போது அவர்களுக்கு நல்வாழ்த்து கூறினார். ஆனால் தாவீதோடு சென்றவர்களில் இருந்த தீயவர் மற்றும் கயவர் எல்லாரும், அவர்கள் நம்முடன் வராததால் நாம் மீட்டு கொண்டு வந்த கொள்ளை பொருள்களில் ஒன்றும் அளிக்க மாட்டோம். அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் மட்டும் அழைத்து செல்லட்டும் என்றனர். அந்த 21 வசனம் 2 வசனத்தை தான் இருக்குது. ஆனால் ஒரு வேறுபட்ட உலகத்தில் முன்னே படம் பிடிச்சி காமிக்குது. மொத்தம் 600 பேர் போனாங்க. 200 பேர் நடக்க முடியல, சோர்வாக இருக்குது, அவோடைய கிடக்கிறது கஷ்டமாக இருக்குது, தங்கிட்டாங்க. தாவீது சொல்கிறாரு, டேய் நாங்கள் போகிறோம், இந்த சாப்பாடு நீ பார்த்துக்க. அதேமாதிரி நாங்கள் போகிறது எல்லாத்தையும் தூக்கி அவோடைய கடை சண்டை போக முடியாது, சண்டை போகிறோம் ஆயத்தம் மட்டும் தான் போகணும், மற்ற மூட்டை முடிச்சு பண்டு பாத்திரம்லாம் வச்சு பார்த்துக்கன்ட்டு போகிறாங்க. திரும்பி வராங்க. வரும்போது பாருங்கள், 3 அழகான செய்திகள் தாவீதுடைய மனதில் பார்க்குறாரு. திரும்பி வரும்போது இவங்க வராங்க, ஓடி வராங்க. ராஜா வந்துட்டாரு, பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க, மீட்டில் வந்துட்டாங்க, நல்லபடியாச்சு, நம்மளால போக முடியலையே, ஐயோன்னு மனசுக்குள்ள குற்றப்பட்டு இருந்தாலும் ஓடுறாங்க. அவருடைய பார்த்து தாவீது நல்வாழ்த்து கூறினார். இவங்க சொல்லணும், அரசர் நீடோடி வாழ்க, வெற்றியின் சிகரம் நீங்கள் சொல்லணும். ஆனால் அவர் நல்வாழ்த்து சொல்கிறார், ஜெயிச்சிட்டம்பா, கடவுளுக்கு நன்றிப்பா. அதான் அந்த நல்வாழ்த்து சொல்கிறார். அவருக்கு மக்களை நெருங்கிய போது அவர்களுக்கு நல்வாழ்த்து கூறினார். லூசு பயல்களாக வந்திருக்கலாமில்ல, பாதியில் உட்காந்துருந்துங்களா, உங்களாம் என்ன நோக்காடு கேட்கல, வரலன்னா கூட அவனுடைய இயலாமையை ஏற்றுக்கிட்டார். நடக்க முடியல, தோந்து போயிட்டான், விடுங்க பரவாயில்லாம, அவனால் என்ன முடியும் பார்த்துட்டான். ஓகேண்ணா ரொம்ப என்ன அவரு இவர் வாழ்த்து சொல்கிறார். முதல் காரியம். 2வது பாருங்களேன், தாவீதோடு இருந்த தீயவர் மற்றும் கயவர் வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. தீயவர் மற்றும் கயவர்கள் இல்லைங்களா, திருத்தனம் என்ன கொண்டவங்க இல்லைங்களா. அது அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இவங்க நம்ம கூட வரலைங்க,
நம்ம கூட வரல. நம்ம கொள்ளடிச்சோம்னா ஆடு மாடு ஒட்டகம் கழுதை வெள்ளாடு செல்ல செம்மறியாடு அத்தனையிலும் ஒன்றும் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. வரல, பங்கு இல்லை. என்னோடு சேகரிக்காதவன் சிதறடிக்கிறான். இவன் வரல, பல பேர் கிடையாது. ஆனால் இவனுக்கு பதிலாக இவன் இது வரைக்கும் வந்தான்ல, அதுக்கு என்ன, அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூப்பிட்டு போட்டோம். கணக்கு கால்குலேட்டிவ் மைண்டு. நீ வரல, உனக்கு இல்லை. முதலாவது. இரண்டாவது வந்து நான் உனக்கு நல்லவனாக்குறேன் பாரு, நீ வராதுனா கூட உன் பொண்டாட்டி பிள்ளைலாம் நான் காப்பாற்றி கூப்பிட்டு வந்துருக்கேன், எடுத்துகிட்டு போ, அதுதான் உனக்கு உயிர் பிச்சை, போடா 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 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் வந்து குறுகிய மனம், பேராசை மனம். இன்னொன்று வந்து பரந்த மனப்பான்மை இல்லாத ஒரு மனம். அதாவது ஆசிரியர் ரொம்ப அழகாக வந்து அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்க, முன்னாடியே சொல்கிறாது எபிரேய மொழிநட, இவன் இப்படி சொன்னது அவன் ஏழைமால் கொண்ட அன்பான அல்ல, அவன் திருடனாக இருந்தால். யோவான் வந்து யூதாஸை பற்றி அழகு ஒரு விட்டு போடுவார். அது வந்து அந்த ஆசிரியர் வந்து ஆடியன்ஸோடு பேசுகிறாரு இல்லைங்களா. இப்போ இங்கே சொல்கிறாரு, தீயவர்கள் கயவர்கள் அவரோடு இருந்தாருங்க அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கூடாது, இவன் நம்மளோட வரல, சண்டை பண்ணல. அப்போ தாவீது மனநிலை பாருங்களேன். அதற்கு தாவீது, என் சகோதரர்களே, ஆண்டவர் நமக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அவரே நம்மை காப்பாற்றி நமக்கு எதிராக வந்த கொள்ளை கூட்டத்தினரை நம் கையில் ஒப்படைத்தார். இதன் பொருட்டு நீங்கள் சொல்வதை யார் கேட்பார்கள்? ஏனெனில் போரிடச் செல்வோரின் பங்கு எவ்வளவோ அதே அளவுதான் போர் பொருட்களை காத்தவரின் பங்கும் இருக்கும். இருவரின் பங்கும் சமமாகவே இருக்கும் என்றார். இவ்வளோ நல்ல மனசு பாருங்க. தாவீது சொல்கிறாரு, அவருடைய வார்த்தை பாருங்க. தாவீது வந்து திரும்பி வரும்போது உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. இவங்க எதுவும் கொடுக்கூடாது மற்றவங்களாம் சொல்கிறாங்க. கூட இருந்தவர் இவர். இந்த ஐ திங்க் இலா கணேசன் என்கிறவர் ஒரு அழகான ஒரு புத்தகம், விகடன் பிரசுரத்தில் ஒரு அழகான புத்தகம் எழுதியிருக்கிறார். 90களிலும் ஒரு விரும்பி வாசிக்கப்பட்ட புத்தகம், மாற்றி யோசி, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வது. அவர் மாற்றி யோசின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ரொம்ப அழகான புத்தகம், சின்ன புத்தகம், இளைஞர்களை வந்து கொஞ்சம் தட்டி பொறி பறக்கிற ஒரு அழகான புத்தகமாக நான் அதை பார்த்தேன். அந்த மாற்றி யோசி. இப்போ தாவி அதில் வந்து முக்கியமான கருத்து என்னன்னாக்க, டோன்ட் பி இன்டிஃப்ரெண்ட், பி டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அதாவது ஒன்று மற்றவங்கள்ட்ட வந்து இன்டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிக்காத, நீ பெரியவன், நீ ரொம்ப யோகியம், அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணு, மற்றவங்க யோசிக்க மாதிரி நீ யோசிக்காத, மாற்றி யோசி அப்படிங்கிறார். இவங்க என்ன சொல்கிறாங்க, வேலைக்கு வரல சார், ஒன்று எதுவும் கொடுக்காத, யோசிக்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க. தீயவர்கள் கயவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அவரோட சொல்கிறார், 2 வார்த்தையில் சொல்கிறார். முதல் வார்த்தை சகோதரர்களே, ரொம்ப அகிஹிம், அதான் இவரே வார்த்தை. ஆனால் என் சகோதரர்களே, என் சகோதரர்களே, என் சகோதரர் எல்லாரும் ஒரு குடும்பம், எல்லாம் சகோதரர்கள், முதல் வார்த்தை. ரெண்டாவது ரொம்ப அழகாக சொல்ல பாருங்க, ஆண்டவர் நமக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. ரொம்ப அழகாக சொல்வார். ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாம் இருக்குது, தங்கம் வைரம் வைடூரியம் பவழம் மணி கோதுமை பார்லி ஆலிவு எல்லாம் தள்ளிட்டு வந்துட்டோம். எல்லோரும் என்ன பார்த்தாங்க, கொள்ளை பொருளாக பார்த்தாங்க. தாவீது மட்டும்தான் ஆண்டோடைய கொடையாக பார்த்தார். அதுக்கு ஒரு அது பார்க்குற விதம் இருக்குது இல்லைங்களா. தாவீதுடைய பார்வை வந்து வித்தியாசமான பார்வை, மாற்றி யோசிக்கிறது. முதலாவது பாருங்கள், ஆண்டவர் நமக்கு அளித்துள்ளவருந்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. என் கை எனக்கு இதை செய்தது, என் அறிவு எனக்கு இதை சாதித்தது, என் வலிமை எனக்கு இதை பெற்றிருந்தது, என் புத்திசாலித்தனம் என்னை சாதிக்க வைத்தது என்று நினைக்கிறவன் ஒருபோதும் நியாயப்படுத்தப்பட முடியாத மனிதராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் செய்தார், ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, அவர் கொடுத்தாருயா, படியில் இருக்கிறவர் அவர், நீயா அது பங்கில் அதை வந்து பங்கு போடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அழகாக யோசிக்கிறாரா. ரெண்டாவது என்ன பாருங்க, அவரே நம்மை காப்பாற்றி நமக்கு எதிராக வந்த கொள்ளை கூட்டத்தினரை நம் கையில் ஒப்படைத்தார். இப்போ நாம் போனோம், 200 பேர் வரல, 400 பேர் போனோம், 400 பேர் அவனை உண்டு கொடுக்கல, ஒன்று இல்லைன்னு அடித்தோம். ஒரு நாள் மாலையிலேருந்து அடுத்த நாள் மாலை வரைக்கும் நம்ம போராடினோம். நாம் இல்லை, அவரே நம்மை கொள்ளையடித்து நம் கரங்கள் நம்ம ஒப்படைத்தார். அதில் 4 இடத்துல கடவுளுடைய இதை கொண்டு வராரு பாருங்கள். ஆண்டவர் நமக்கு அளித்துள்ளவர், முதலாவது அவரே நம்மை காப்பாற்றி அவரே நமக்கு எதிராக அந்த கொள்ளை கூட நம்ம கல்வி ஒப்படைத்தார். அழகாக சொல்கிறேன் இல்லைங்களா. சொல்லிட்டு இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இதனால் நீ சொல்கிறது யாரையா கேட்பா. ஒரு அழகான ஒரு அவன் வந்து அவன் அப்படி பார்த்து பேசுகிறான், அப்படி பார்த்து பேசாத உள்ளே பார்த்து பேசுன்னு கேட்குறாரு. இட் இஸ் நாட் ஆதி எக்ஸ்ட்ரா, ஆதி இன்த்ரா பார். உடனே நீ யோசிச்சு பாரு, நீ என்னடா சாதிச்சிட்ட, ஆண்டவர் சாதிக்கலையா, ஆண்டவர் செய்யலையா, ஆண்டவர் இல்லாமல் நீ செஞ்சு இதெல்லாம் வந்திருக்குமா. அப்போ தான் யோசிக்கிறேன், நம்ம மாட்ட பார்த்தோம், அதுக்கு பின்னாடி ஆண்டவரை பார்க்கலையே. நல்ல தலைவன் என்பவன் பின்புலத்தை நமக்கு உணர்த்தி காட்டுவார். ரொம்ப அழகான ஒரு செய்தி.
அதான் இதை போட்டு நீங்கள் சொல்கிறது யார் கேட்பாப்பா? அப்போ என்ன சொல்கிறது? நானும் கேட்க மாட்டேன்னு தானே சொல்கிறாரு. இந்த இது யாரா கேட்பா? யாராவது கேட்பாங்களா? நான் கேட்கணுமா? அழகாக ஒரு கேள்வி. அப்போ இன்னொருத்துக்கிறேங்க, ஏனெனில் போரிட செல்வோரின் பங்கு எவ்வளவோ அதே அளவு தான் போர் பொருளை பாதுகாத்தவரின் பங்கும் இருக்கும். என்னன்னாக்க இவங்க வந்து 200 பேர் உட்காந்துட்டாங்கல்ல, அவங்க தண்டமாக இல்லைங்க. அவங்க சோறு செஞ்சு கொடுத்துருப்பாங்க, ஆயுதங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவங்களோட உடைமைகளை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தண்ணி தேவைப்பட தண்ணி போய் கொடுத்துருப்பாங்க. ஒரு நாள் மல்லது அடுத்த நாள் வரைக்கும் போராடுறாங்கனாக்க எல்லாத்த ப்ரொவிஷன் இருக்கு இல்லைங்களா? நான் முன் நம்பரில் சொன்னேன், ரோமன் ஆர்மி மூவ்ஸ் பை ஸ்டொமக் இல்லைங்களா? இப்போ ஒரு 1.5 நாள் நீ போராடிக்கிறேன்னா சும்மா சோறு நான் போராடி போயிடா, நான் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டேன்ல இல்லைங்களா? அப்போ தாவீது வந்து ஒவ்வொருத்தருடைய நன்மைத்தனத்தையும் அங்கீகரிக்கிறார். யாராக இருக்கட்டும் நம்ம முன்னாடி வராங்க அப்படின்னாக்க அவங்க வந்து மதிக்கப்படுகிறார்கள் என்று அவர்கள் உணரப்பட வேண்டும், அவர்கள் நேசிக்கப்படுகிறார்கள் என்று உணர்த்தப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ஒரு நல்ல மெய்ப்பனுக்கான ஒரு அழகான இந்த ஆடு அந்த ஆடு எல்லா ஆட்டுக்கும் ஒரு தடவல், ஒரு முத்தம் கொடுக்கறது, அதை தட்டி கொடுக்கறது, ஒரு மிரட்டிட்டு போகிறது, அதானே ஆயன் பண்ணுறான். ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு இது பண்ணுறான், ஒவ்வொரு ஆட்டோட ரிலேட் பண்ணுவோம். நம்ம வீட்டில் ஆடு வளர்த்துக்கிறோம், மாடு வளர்த்துக்கிறோம், அதானங்க ஒரு நேசம். அதுதான் வந்து இந்த அரசன் வந்து 200 பேர் வரல, போர்க்களத்தில் வரல, நம்ம சண்டை மிச்சம் வரக்கூட பாகுபாடு என்ன, நீ உனக்கு எவ்வளோ 200 தாளந்தா, இவனுக்கு 200 தான் கொடு, இவன் எல்லாம் நீ போராடி இருப்பியா? இவன் மட்டும் ஏன் நீ நான் உயர்த்தி நீ கீழே ஏன் நிற்கிற? நல்ல தலைவனுடைய மனப்பக்குவம், அழகான ஒரு ஆளுமை, அழகான ஒரு மனப்பக்குவம், நல்ல மனப்பக்குவம். அதான் ரொம்ப இப்போ வந்து அது வந்து சில சமயத்தில் வந்து அது ஒரு அருமையான வார்த்தையாக இருக்குது. ஏன்னா அந்த கடைசி வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். சட்டங்கள் எப்படி ஏற்றப்படுகிறது? சட்டம் இல்லை, அதாவது நெசசிட்டி இஸ் அ மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்று சொல்வார்கள். சட்டங்கள் வந்து வழக்கங்களாக இருந்து, வழக்கங்கள் வந்து தொடர் நிகழ்வுகளாக இருந்து, அந்த தொடர் நிகழ்வுகள் வந்து பாரம்பரியமாக மாறி பாரம்பரிய சட்டங்களாக மாறி இருக்குது. பல இடத்துல அந்த மாதிரி திருச்சபை சட்டங்களை கூட அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பாரம்பரியத்திலிருந்து வருகிற ஒரு சில நிகழ்வுகளை சட்டங்களாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லியிருக்காங்க. அதில் பாருங்கள், இந்த கடைசி வசனம் பாருங்கள், இந்த முறையை இன்று வரை உள்ளது போல் இஸ்ராயல் பின்படும்படி தாவீது நியமமும் கட்டளையுமாக ஏற்படுத்தினார். இட் ஹஸ் பிகம் அ கமாண்ட், இட் ஹஸ் பிகம் அ ரூல் ஆஃப் த ஸ்டேட். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அடிமைகள், வேலைக்காரர்கள், கொள்ளை பொருட்கள், எதிரி நாட்டுடைய ராஜாக்கள் அவங்கெல்லாம் இப்படியே வருவாங்க. அதான் வந்து பவுல் டிக்ளேர் ஐ எம் அ ஸ்பெக்டாக்கிள் அப்படிங்கிறார். லீடர் தலை இருப்பாங்க, வழிநடத்துகிறவங்க, யோசிக்கிறவங்க, திங்க் டேங்க்ஸ், ஆஃபீஸர், நண்பர்கள்.